ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் டே 5 என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்ட டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் என்ன பண்ணமோ அதே மெத்தட் தான். டபுள் லைன் வந்து வரைஞ்சிட்டோம். வரைஞ்சிட்டு நார்மல் சில்க் த்ரெட்டில் 2 த்ரெட் எடுத்துகிட்டு த்ரெட்டோட எண்டில் என் நாட் போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு லைனோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றத நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட்டை எடுத்து இன்னொரு லைனில் மேலே போட்டு திரும்ப கீழே இழுத்துடணும். இழுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து 2 லைனுக்கும் ரிலேட்டடாக தான் வரணும். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனை தொட்டுட்டு திரும்பி கீழே வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திரும்பவும் பக்கத்து லைனுக்கு போயிட்டு திரும்பவும் கீழே இழுத்துட்டு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சஸில் த்ரெட்டை இழுக்கிறப்ப சீக்கிரம் கட் ஆகிடும். ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து அவ்வளோ ரேரான ஸ்டிச்சு. மேலே போயிட்டு கீழே திரும்ப இழுத்துட்டு பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போடணும். லாக் போட்டால் மட்டும்தான் அடுத்த ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறப்ப ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக இருக்கும். அப்போ தான் என்ன ஸ்டிச் போடுறோம் அப்படின்றது தெளிவாக தெரியும். இந்த ஸ்டிச்சஸ்க்கு பேர் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஸ்டார்டிங் டு எண்டு வரையுமே இதே மெத்தட் தான். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு ஃபஸ்ட் லைன் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து லாக் ஸ்டிச் போடணும். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பொறுத்த வரையும் இதே மெத்தடு தான். கடைசி வரைக்குமே இதே மெத்தடில் இந்த ஸ்டிச்சஸை கொண்டு போகணும். அடியில் பிடிச்சிருக்க த்ரெட்டை லூஸாக எப்பயும் விட்டுட்டே இருந்தால் தான் மேலே வந்து சிக்காகாமல் இருக்கும், அது கட் ஆகாமல் இருக்கும். ரொம்ப டைட்டாக பிடிச்சோம் அப்படின்னா டக்குன்னு நூல் வந்து கட் ஆகிடும். லாக் போடுறப்ப பக்கத்தில் போட்ட செயினுக்கு பக்கத்துலேயே குட்டியாக தான் லாக் போடணும். கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னா அது வந்து செயின் ஸ்டிச் மாதிரி தெரியும், லாக் ஸ்டிச் மாதிரி தெரியாது. அதனால் பக்கத்தில் குட்டியாக தான் போடணும், தள்ளி போட்டுறாதீங்க. எண்டு வரை போட்டதுக்கப்புறம் எப்பவும் போடுற மாதிரி தான் என் நாட் போட்டு ஸ்டிச்சஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே ஈஸியான ஸ்டிச் வந்து இதுதான். ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எல்லா ஸ்டிச்சையும் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஸ்டிச்சஸ் வந்து எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் போடுறப்ப ரொம்ப ஈஸியாக போட முடியும். இந்த ஸ்டிச் எதுக்காக போடுறோன்னா, நம்ம ஆரி ப்ளவுஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு நம்ம ஒரு கலரில் போடுவோம், அதுக்காக இந்த ஸ்டிச் போடுறோம். கடைசியாக போடுறப்ப என் நாட் போட்டுருங்க, போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். இவ்வளோதான் இந்த வீடியோ. பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இப்படி தான் போடணும். தேங்க்யூ.